பெரிதான அலுவலகத்திலே ஒரு ஏழை மனிதர் வேலை செய்து வந்தார். அவருடையதான தகுதிக்கு ஏற்றாற் போல தன்னுடைய வேலையிலே மிகவும் உண்மையோடும் உத்தமத்தோடும் மிகவும் நேர்மையோடும் தன்னுடைய வேலையை செய்து வந்தார். அந்த அலுவலகத்திலே அநேக விதமான எதிர்ப்புகள் இவருக்கு எதிராக வந்தது. ஒரு சில வேலைகளிலே ஒரு சில கள்ளங்கபடுகளிலே ஈடுபடாமல் இருந்ததன் காரணமாக. ஆனாலும் அந்த நிலைகளிலும் தன்னுடைய உத்தமத்தை விட்டு கொடுக்காதபடிக்கு தைரியத்தோடு வாழ்ந்து வந்தார். ஒரு முறை தான் வேலை பார்த்ததான அலுவலகத்திலே அவர்களுக்கு உரியதான ஒரு மிக பெரிதான ஆவணம் அங்கே தொலைந்து விட்டது என்று சொல்லி ஒரு நாள் அலுவலகத்திலே தன்னுடைய மேனேஜர், பாஸ், வேலையாட்கள் எல்லாருமாகவே ஒரு பயத்தோடும் கலக்கத்தோடும் அதை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். எங்கு போய்விட்டது, என்ன நடக்கப் போகிறது என்கிறதான ஒரு செயலிலே இந்த மனிதர் மட்டும் அமைதியாக எந்த விதமான கலக்கமும் இல்லாதபடிக்கு நின்று கொண்டிருந்தார். சிறிது நேரத்திலே எல்லாரும் தேடுகிறதான போது இவரும் தேட ஆரம்பித்தார். அந்த ஆவணம் தன்னுடைய எஜமானனுடையதான மேஜைக்கு கீழாக இருந்தது. அதை எடுத்து கொண்டு வந்து இங்கே கொடுக்கிறார். அவரை பார்த்து அந்த அலுவலகத்தினுடையதான மேனேஜர் கேட்கிறார், நீங்கள் இதை உங்களுடையதான சொந்த பயன்பாட்டிற்கு என்று சொல்லி எடுத்து கொண்டு போயிருக்கலாம். ஏனென்றால் நீங்கள் தேடுகிறதான போது நம்முடைய பாஸுடையதான ரூமில் யாருமே இல்லை, நீங்கள் ஏன் கொண்டு போகவில்லை என்று சொல்லி. இந்த மனிதர் சொன்னார், நான் தேவனுக்கு பயந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதான ஒரு மனிதன். எனவே ஒரு சில விதமான சின்ன தவறுகளை செய்தாலும் சரி, பெரிய தவறுகளை செய்ய வேண்டும் என்றாலும் சரி, என்னுடைய மனதும் இருதயமும் என்னுடைய தேவனும் அதற்கு அனுமதிப்பது இல்லை என்று எழுப்பினார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பலவிதமான சூழ்நிலைகளை நாம் சந்திப்போம். நாம் வேலை செய்கிறதான இடங்களிலும் இதே போல. ஆனால் நீங்கள் அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையை சந்திக்கும் போது உங்களுடைய உத்தமத்தை எப்படி காத்து கொள்ளுகிறீர்கள்? தேவ பக்தியை எப்படி காத்து கொண்டு நடக்கிறீர்கள்? தேவனை பிரியப்படுத்தும் வண்ணமாக நடக்கிறீர்களா, அல்லது அதை விட்டு விலகுகிறவர்களாக இருக்கிறீர்களா? நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். இந்த நாளிலே தேவ பக்தி என்கிறதான தலைப்பிலே 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் வசனம் 7, 8 நாம் அதை தியானிக்க போகிறோம். தேவ பக்தி என்று சொல்லுகிறது நாம் ஆலயத்திற்கு செல்லுகிறதுனாலேயோ, அல்லது ஆலயத்தினுடையதான பலவிதமான செயல்களில் ஈடுபடுகிறதுனாலேயோ, பலவிதமான ஊழியத்தில் ஈடுபடுகிறதுனாலேயோ, அல்லது ஆண்டவருக்கென்று கொடுக்கிறதுனாலேயோ, அல்லது பெரிய பெரியதான ஊழியக்காரர்களை கனம் பண்ணுகிறதுனாலேயோ அதுதான் தேவ பக்தி என்று சொல்லி நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் தேவ பக்தி என்று சொல்லுகிறது உண்மையாகவே நாம் தேவனுக்கென்று வாழ்ந்து, அவருக்கு பயந்து, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து, எந்த சூழ்நிலையிலும் அவருக்காக மாத்திரமே ஜீவிக்கிறதான ஒரு ஜீவியமாக இருக்கிறது. இன்றைக்கு அந்த விதமான ஜீவியத்தை நாம் ஜீவிக்கிறோமா, அல்லது நாம் சூழ்நிலைகளை பார்த்து பயந்து நாம் வழி விலகுகிறவர்களாக காணப்படுகிறோமா? உங்களுடைய வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் வசனம் 7, 8 சீர்கெடும் கிளவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. சரீர முயற்சி அற்ப புரோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலேயும் புரோஜனம் உள்ளது. நான் வாழ்கிறதான இந்த உலகத்திலே மனிதர்கள் தங்களுடைய சரீரத்தினுடையதான முன்னேற்றத்திற்கு என்று சொல்லி அநேக விதமான முயற்சிகளை எடுக்கிறார்கள். அவர்கள் உடற்பயிற்சிகளை செய்கிறார்கள். இன்னும் மற்ற விதமான பயிற்சிகளிலே ஈடுபட்டு எப்படியாவது தங்களை தாங்கள் பலனுள்ளவர்களாகவும் இந்த விதமான பலவீனங்களிலும் விழாதபடியும் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அநேக விதமான முயற்சிகளை எடுக்கிறார்கள். அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே தான் எபேசு சபை காணப்படுகிறது. இந்த எபேசு சபையிலே பவுல் தீமோத்தேயுவை அங்கு ஒரு ஊழியக்காரனாக நியமிக்கிறார். அந்த ஊழியத்தை அவர் எடுத்து செய்கிறதற்கு முன்பதாக அநேக விதமான அறிவுரைகளை தீமோத்தேயுவுக்கு எடுத்து வழங்குகிறார். அதை தான் இந்த 1 தீமோத்தேயுவிலே நாம் பார்க்க முடியும். தீமோத்தேயு இந்த பவுலுடையதான ஒரு ஆவிக்குரிய மகன் என்று சொல்லி வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்படி செல்லுகிறதான இந்த மகனுக்கு பவுல் கொடுக்கிறதான அறிவுரைகள் தான் இந்த 1வது தீமோத்தேயுவாக இருக்கிறது. இந்த நாம் படித்ததான இந்த வசனத்திலே 4வது அதிகாரம் முதலிலிருந்தே பார்க்கிறதான போதும் இந்த எபேசு சபைக்குள்ளதாக அநேக விதமான கள்ள உபதேசங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. ஜனங்கள் தவறுதலாக போதித்து வருகிறார்கள். பலவிதமான தேவையில்லாத கதைகளும் சம்பவங்களும் சபைகளுக்குள்ளதாக கடந்து வந்து ஜனங்களை ஏமாற்றுகிறதான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. இப்படி இருக்கிறதான இந்த நிலையிலே பவுல் சொல்லுகிறார் தீமோத்தேயுவுக்கு, நீ உன்னுடைய செவியை அவ்வாறு சாய்க்கவும் வேண்டாம்,
சபையிலே அவ்வாறு நீ பிரசங்கிக்கவும் வேண்டாம். ஜனங்களுக்கு வேத வாக்கியங்களை தைரியத்தோடும் வேத வாக்கியத்தை அது உண்மையாகவும் யதார்த்தமாகவும் நீ எடுத்துரைக்க வேண்டும் என்கிறதான கட்டளைகளை பவுல் அறிவுறுத்துகிறதான சம்பவங்கள் தான் இந்த 1 தீமோத்தேயுவிலே நாம் பார்க்க முடியும். நான் படித்ததான் இந்த வசனத்திலும் கூட பவுல் அதை தான் சொல்லுகிறார். நீ உன்னை தேவ பக்தி உள்ளவனாக நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவ பக்தி மிகவும் முக்கியமானது. நம்முடைய தேவ பக்தியை சீரழிக்கிறதற்கு அநேக விதமான சூழ்நிலைகள் இந்த உலகத்திலே காணப்படலாம். ஆனாலும் நாம் தேவ பக்தியை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். தேவ பக்தியிலே நாம் வளர்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதை தான் தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்திலிருந்து அவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். ஆனால் கேள்வி என்னவென்று சொன்னால், எப்படி அந்த தேவ பக்தியை நாம் காத்துக்கொள்வது? எப்படி அந்த தேவ பக்திக்கு நேராக நாம் வாழ்கிறது? 2 விதமான காரியங்களை பவுல் இதில் சொல்லுகிறார். வசனம் 7 சொல்லுகிறதை பாருங்கள். நீ கட்டுக்கதைகளுக்கு விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லி, அதாவது தேவையில்லாத பேச்சுகளுக்கும் நம்முடைய பக்தியை சீரழிக்கிறதான, அதாவது அவபக்தியாக மாற்றுகிறதான சம்பவங்களுக்கும் விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லி, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அதை தான் கடைபிடிக்க வேண்டும். இந்த 1 தீமோத்தேயுவிலே 1வது அதிகாரத்திலிருந்து பவுல் அதை வலியுறுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 3வது வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், வேற்றுமையான உபதேசங்களை போதியாத படிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாத படிக்கும் நீ சிலருக்கு கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். நீ இந்த தேவையில்லாத பழக்கங்களை உருவாக்குகிறதான கட்டுக்கதைகளுக்கும் மற்ற விதமான கதைகளுக்கும் நீ விலகி இருந்து தேவ வசனத்தை உள்ளபடி நீ போதிக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் அவருக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். ஏன் நாம் அப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால், யாக்கோபு 1:22 சொல்லுகிறது, நீங்கள் உங்களை வஞ்சியாத படிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாகவும் காணப்பட வேண்டும். அப்ப தேவ வசனத்தை நாம் கேட்கிறதான போது அதன்படி செய்கிறவர்களாக நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருப்போம், நாம் மாறுகிறவர்களாகவும் இருப்போம். கட்டுக்கதைகளை கேட்கிறதான போது நாம் கேட்டுவிட்டு தேவையில்லாத பழக்கங்களுக்கு நேராக நம்மை வழிநடத்துகிறதாக இருக்கும். அல்லது அதை நம்முடைய மனதிலே வைத்து ஓகே இதுதான் இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்று சொல்லுவோம். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறதை நாம் கேட்டு அறிந்து அதை நாம் அதன்படி நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி, அருமையான தேவ ஜனங்களே, நாம் வாழ்கிறதான இந்த காலகட்டத்திலே அந்த கட்டுக்கதைகள் எல்லாம் ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அவபக்தியை உண்டாக்குகிறதான அநேக விதமான காரியங்கள் காணப்படுகிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சீரழிக்கிறதான சமூக வலைத்தளங்கள், இன்னும் மற்ற விதமான ரீல்ஸ், வீடியோஸ் என்று சொல்லி இந்த உலகத்திலே அநேக விதமான சம்பவங்கள் நம்முடைய விசுவாசத்தை தடுமாற வைக்கிறதாக இருக்கும். ஆனால் அப்படிப்பட்டதான தேவையில்லாத காரியங்களுக்கும் தேவையில்லாத தீர்மானங்களுக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்களையும் நாம் விட்டு விலகி நன்மை பயக்கத்தக்கதான தேவ வசனத்திற்கு நேராக நாம் மாற வேண்டியது அவசியம். இன்றைக்கு உங்களுடையதான ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நீங்கள் தேவ வசனத்தை கேட்கிறீர்களா அல்லது கட்டுக்கதைகளை கேட்கிறீர்களா? தேவ வசனத்தை போதிக்கிறீர்களா அல்லது கட்டுக்கதைகளை போதிக்கிறீர்களா? இன்றைக்கு எல்லா விசுவாசிகளும் போதகர்களும் இதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கேட்க வேண்டியதான ஒரு கேள்வியாக இருக்கிறது. எதற்காக இப்படிப்பட்டதான கட்டுக்கதைகளுக்கு நாம் விலகி இருக்க வேண்டும் என்று சொன்னால், கொலோசியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலே பார்க்க முடியும். இந்த கட்டுக்கதைகள் சத்தியத்தை விட்டு நம்மை புறம்பாக போக வைக்கிறதாக இருக்கும். இந்த சத்தியம் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் அந்த சத்தியத்தை விட்டு நாம் வழி விலகுகிறதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கிறதாக இந்த கட்டுக்கதைகள் காணப்படும். இரண்டாவதாக 2 தீமோத்தேயு 3:5 பார்க்கும்போது இந்த கட்டுக்கதைகள் தேவ வல்லமையை நாம் இழந்தவர்களாக மாற்றி வைக்கிறதாக இருக்கும். தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக உணர்கிறோம், தேவனுடைய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக அனுபவிக்கிறோம். ஆனால் கட்டுக்கதைகளை கேட்கிறதான போது அந்த தேவ வல்லமையை நாம் அற்று போகிறவர்களாகவும் அது நம்முடைய வாழ்க்கையை விட்டு குறைகிறதாகவும் நாம் உணர்வோம். என்று சொன்ன நாம் கேட்கிறது கட்டுக்கதைகளை கேட்கிறோம், சத்தியத்தை நாம் விட்டு விடுகிறவர்களாக இருக்கிறோம். மூன்றாவதாக இந்த கட்டுக்கதைகள் நம்மை ஏமாற்றுகிறதாகவும் சுய இச்சைகளுக்கு நேராகவும் திருப்புகிறதாக இருக்கும். ஆனால் தேவ வசனம் நம்மை கடிந்து கொண்டு எது செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாது என்று அது போதிக்கிறதாக இருக்கும். 3:9 சொல்லுகிறது, இந்த கட்டுக்கதைகள் நம்முடைய வாழ்க்கையில குழப்பங்களையும் கொண்டு வந்து
புத்தியீனமான தர்க்கங்களையும் கொண்டு வந்து சண்டைகளையும் கொண்டு வருகிறதாக காணப்படுகிறது. 2 தீமோத்தேயு 2:16 சொல்லுகிறது, இந்த கட்டுக்கதைகள் நாம் தேவனை விட்டு நாம் விலகி செல்லுகிறதற்கு வழிவகுக்கிறது, அவபக்தி உள்ளவர்களாக நம்மை மாற்றுகிறது என்கிறதை நாம் இதிலே பார்க்க முடியும். எனவே அருமையான தேவ ஜனங்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். நாம் சத்தியத்தின் பிரகாரமாக நடக்க வேண்டும். யோவான் 17:17 சொல்லுகிறது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். இந்த வசனத்தை நாம் கேட்டு அதன் பிரகாரம் நடக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அருமையான தேவ ஜனங்களே, அநேக நேரங்களிலே நாம் சிலவிதமான கதைகளை நாம் கேட்கிறதான போது நம்மளுக்கு கேட்கிறதற்கு மிகவும் இன்பமாகவும் அதை தொடர்ந்து கேட்கும் வண்ணமாக நாம் நம்முடைய செவியை சாய்க்கிறவர்களாக இருப்போம். உதாரணமாக பாருங்கள், ஒரு மனிதன் அவன் ஏதோ ஒரு படத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு நேரம் எடுத்தாலும், எவ்வளவு பணத்தை செலவழித்தாலும், எவ்வளவு பெட்ரோல் செலவழிந்தாலும் அதற்கென்று சொல்லி அவன் ஓடி போய் அது தாமதிக்காமல் நேரத்தின் முன்பதாகவே போய் அதை பார்த்து அந்த கதைகளை உணர்ந்து வருகிறான். ஆனால் அவன் ஆலயத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால் அநேக நேரங்களிலே அவனுக்கு நேரம் இருக்காது. ஞாயிற்றுக்கிழமைகளிலே அவனுக்கு வேலைகள் இருக்கும். அநேக நேரங்களிலே அவனுக்கு தூரமாக இருக்கிறபடினால் சர்ச்சைக்கு வர முடியாது என்று சொல்லி அநேக விதமான காரணங்களை சொல்லுகிறவனாக இருப்பான். நாமும் கூட ஒருவேளை அப்படி இருந்திருப்போம். மற்ற காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து விட்டு ஆலயத்திற்கு நாம் வந்து தேவ வசனத்தை கேட்க முடியாதபடிக்கு நாம் செய்கிறவர்களாக இருப்போம். நாமே மறுபடியுமாக தேவனுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். தேவ வசனத்தை கேட்கிறதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், கட்டுக்கதைகளுக்கு அல்ல. எனவே தான் பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார், கட்டுக்கதைகளை விட்டு விலகி. ஏனென்று சொன்னால் அது சீர்கெடுகிறதான கட்டுக்கதைகளாக காணப்படுகிறது. 2வதாக பவுல் சொல்லுகிறார் அதே வசனத்திலே, தேவ பக்திக்கு ஏதுவாக இருக்க முயற்சி பண்ணு என்று சொல்லி. தேவ பக்திக்காக நீ வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கை தேவனை பிரியப்படுத்தும் வண்ணமாக இருக்க வேண்டும். அதற்கு தேவ பக்தி மிகவும் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. அந்த காலங்களிலே எபேசுவிலே ஜனங்கள் தங்களுடைய சரீரத்தின் உடற்பயிற்சிக்கு என்று சொல்லி அதிகமாக முக்கியத்துவத்தை அவர்கள் கொடுத்து வந்தார்கள். தங்களுடைய சரீரத்தை பேணி காத்துக்கொள்ள வேண்டும், பாதுகாத்து கொள்ள வேண்டும், மிகவும் பலமுள்ளவர்களாக தங்களை காட்ட வேண்டும் என்று சொல்லி உடற்பயிற்சிக்கு பலவிதமான முக்கியத்துவத்தை அவர்கள் கொடுத்து வந்தார்கள். பவுல் அந்த உதாரணத்தை தான் இந்த தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார். அந்த விதமான காரியங்களுக்கு நீ ஈடுபட வேண்டாம், நீ அப்படி உபதேசிக்க வேண்டாம். என்று சொன்னால் அவைகள் தேவை, ஆனால் அது தற்காலிகமானது. ஆனால் நீ எதற்கென்று வாழ வேண்டும் என்று சொன்னால் தேவ பக்திக்காக இருக்கிறதற்கு முயற்சி பண்ணு. தேவ பக்திக்காக இருக்கும் வண்ணமாக நீ உன்னை ட்ரெயின் பண்ணு. தேவ பக்திக்காக இருக்கும் வண்ணமாக நீ உன்னையே வளர்த்திக்கொள், உலக பிரகாரமான காரியங்களுக்கு அல்லவென்று சொல்லி. ஏனென்று சொன்னால் தேவ பக்தியிலே நாம் வளருகிறதான போது அது கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதாக காணப்படுகிறது. 1 யோவான் 2வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். 2 பேதுரு 2:1-3 சொல்லுகிறது, நாம் தேவ பக்தியிலே இருக்கிறதான போது தேவனுக்கும் நமக்குமான ஒரு உறவு அது நீடித்து வளர்கிறது. நாம் அவரை அறிகிற அறிவிலே வளர்கிறவர்களாக காணப்படுவோம். மறுபடியும் தீத்து 2வது அதிகார வசனம் 11-12 வரையிலும் பார்க்கிறதான போது தேவ பக்தி நம்முடைய வாழ்க்கையிலே தெளிந்த புத்தியையும் நாம் இந்த உலகத்தில் எப்படி ஜீவனம் பண்ண வேண்டும் என்கிறதையும் அது கற்றுக் கொடுக்கிறது. அதாவது பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், தேவனுக்கு கீழ்ப்படிந்துள்ளதான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி அது கற்றுக் கொடுக்கிறதாக இருக்கிறது. தேவ பக்தி நம்ம நித்திய வாழ்வுக்கு நேராக நடத்துகிறதாக இருக்கிறது. 1 தீமோத்தேயு 6:6 சொல்லுகிறது, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். நம் மற்ற உலக பிரகாரமான காரியங்கள் இன்னும் வேண்டும் 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 என்று அல்ல, தேவ பக்தி எனக்கு போதும் என்கிற மனதோடு இருக்கும்போது அதுதான் நமக்கு போதும். தேவ பக்தியிலே நாம் காணப்படும் போது உலகத்தில் உள்ளதான பொல்லாத காரியங்களை வெறுக்கிறவர்களாக இருப்போம், பொல்லாத வழிகளை விட்டு விலகுகிறவர்களாக இருப்போம், தேவன் மீது நம்முடைய கவனத்தை செலுத்துகிறவர்களாக இருப்போம். இன்றைக்கு கேள்வி என்னவென்று சொன்னால், நாம் இந்த உலகத்திலே வாழ்கிறோம், உலகத்திலே வேலை செய்கிறோம், ஆனால் தேவன் மீது நாம் கவனம் செலுத்துகிறோமா அல்லது உலகத்தின் மீது கவனம் செலுத்துகிறோமா? அநேக நேரங்களிலே நாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆலயத்திற்கு வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறதற்கு அநேக விதமான காரணங்களையும் சாக்குப்போக்குகளையும் சொல்லுகிறோம். நாம் மறுபடியும் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க வேண்டியது அவசியம். தேவ பக்தியிலே நம்மை வளர்த்தி கொள்ள வேண்டும், தேவ பக்தியிலே நாம் வளர வேண்டும். அது நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த பிரயோஜனம்.
எப்படி நாம் வளர்கிறது? ஜெபத்திலே நாம் வளர்கிறது. நாம் ஜெபத்திலே நேரத்தை செலவிடும் போது தேவனுக்கும் நமக்குமான உறவு நீடிக்கிறது. பிலிப்பியர் 4:6. நாம் வேதத்தை படிக்கிறதிலும் தியானிக்கிறதிலும் வளர வேண்டும். அது தேவன் மீது இருக்கிறதான ஞானத்திற்கு நேராக வளர்கிறதற்கும் தேவனை அறிகிறதான அறிவில் இன்னும் வளர்கிறதற்கும் உதவி செய்கிறது. 2 தீமோத்தேயு 3:16-17 வரையிலும். ஏனென்று சொன்னால் தேவ வசனம் தேவனால் அருளப்பட்டதாக இருக்கிறது. இந்த உலகத்தினால் கொடுக்கப்பட்டது அல்ல, தேவனால் அருளப்பட்டது. எபிரேயர் 10:25 அது நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை ஆராதிக்கிறதற்கும் ஐக்கியத்திலே வளர்கிறதற்கும் உதவுகிறது. அப்படி என்று சொன்னால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்கிறதாக இருக்கும். 1 பேதுரு 1:15-16 சொல்லுகிறது, தேவனுக்கு கீழ்ப்படிய முடியும், பரிசுத்தத்திலே நாம் ஜீவிக்க முடியும். மத்தேயு 20:28 சொல்லுகிறது, நாம் ஊழியம் செய்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். எப்படி? இந்த தேவ பக்தியிலே நாம் வளர்கிறதான போது. ஒரு ஓட்டப்பந்தய வீரன் அவன் ஏதோ ஒரு போட்டியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தன்னை தகுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறான். காலையில் எழுந்து எல்லா விதமான கிரியைகளிலும் அவன் ஈடுபடுகிறான், பிராக்டிஸ் செய்கிறான், அது ஒழுக்கமாக செய்கிறவனாக இருக்கிறான். ஒரு 2-3 மாதங்கள் அவன் அப்படியே செய்துவிட்டு அவன் சோர்விழந்து அந்த உடற்பயிற்சியை செய்யாமல் அவன் விட்டு விடுகிறான் என்று சொன்னால் மறுபடியுமாக அவனால் முன்னோக்கி செல்ல முடியாது. அவனுடைய அந்த ஆர்வம் குறைந்துவிடும், அவனுடைய முயற்சி குறைந்துவிடும், அவன் எந்த நோக்கத்தோடு இருந்தான் அந்த நோக்கம் குறைந்து விடுகிறதாக இருக்கும். அதே போலதான் சில நேரங்களிலே விசுவாசிகளாகிய நாம் ஒரு சில செய்திகளை கேட்கிறதான போது ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்கிறதான அந்த ஏக்கமும் வாஞ்சையும் அதிகரித்து கொண்டிருக்கும். ஒரு சில நாட்கள், ஒரு சில வாரங்கள் ஆனதற்கு அப்புறமாக அது தானாகவே குறைந்து வருகிறதாக இருக்கும். சரி, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், அடுத்த நாள் பார்த்துக்கலாம், நாளைக்கு செபித்துக் கொள்ளலாம், இன்றைக்கு நேரம் இல்லை என்று சொல்லி நாம் அல்லம் தட்டுகிறவர்களாக இருப்போம். ஆனால் தேவ வசனத்தின் பிரகாரமாக நாம் ஜீவிக்கிறவர்களாக, தேவனுக்காக நாம் வாழுகிறவர்களாக நான் காணப்பட வேண்டும். ஆனால் எந்த ஒரு விளையாட்டு வீரன் அவன் தொடர்ந்து அவன் பிராக்டிஸ் செய்து தன்னை தகுதிப்படுத்துகிறானோ அவன் முயற்சி செய்து முன்னோக்கி செல்லுகிறவனாக இருப்பான். நாம் அப்படி முன்னோக்கி செல்லுகிறவர்களாக காணப்பட வேண்டும். 1 கொரிந்தியர் 9:25 சொல்லுகிறது, பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள். அழிவுள்ளதான கிரீடத்தை பெருவண்ணமாக அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஜீவ கிரீடத்தை பெற வேண்டும் என்று காத்து இருக்கிறதான நாம் எப்படி முயற்சிக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எபிரேயர் 12:11 சொல்லுகிறது, இந்த உலகத்திலே அந்த முயற்சிகள் எல்லாமே ஒருவேளை நமக்கு சிற்சையாக தோன்றலாம், கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் அது முடிவிலே தேவ மகிமை வெளிப்படுகிறதாக காணப்படும். எனவே நாம் நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். எதற்காக இந்த விதமான ஒரு அறிவுரையை பவுல் தீமோத்தேயுவுக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால், வசனம் 8 சொல்லுகிறது, சரீர முயற்சி அது அற்ப பிரயோஜனம் உள்ளது, ஆனால் தேவனுக்கு நேராக வாழுகிறதான முயற்சி அது நித்தியத்துக்கு நேராக நம்மை கொண்டு செல்லுகிறதாக காணப்படுகிறது. ஜீவ மார்க்கத்தை நமக்கு கொடுக்கிறதாக இருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ளதான சரீர பிரகாரமான முயற்சிகள் எல்லாமே அது தற்காலிகமானது, ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமான முயற்சிகள் அது நிரந்தரமானதாக காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஞானத்தையும் அறிவையும் கிருபைகளையும் தேவ தாளந்துகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கிறதாக இருக்கும். அருமையான தேவ ஜனங்களே, நீங்கள் எதை நோக்கி உங்களுடைய கவனத்தை செலுத்துகிறீர்கள்? தேவ பக்திக்கு நேராகவா அல்லது இந்த உலகத்திற்கு நேராகவா? உலகத்திற்கு நேராக என்கிறது உங்களுடைய பதில் என்று சொன்னால், அதிலிருந்து அடுத்த கியர் போட்டு மாறி தேவ பக்திக்கு நேராக நாம் கடந்து வர வேண்டியது அவசியமானதாக இருக்கும். தேவனுக்காக வாழ்கிறதான போது சவால்கள் வரும், பாடுகள் வரும், உபத்திரவங்கள் வரும், வேதனைகள் பெருகும். ஆனால் தேவ கிருபையை அவர் அளித்து நம்ம நிலை நிற்க செய்கிறவராக காணப்படுகிறார். எனவே தேவ பக்தியிலே நாம் வளர்கிறவர்களாகவும் முன்னோக்கி செல்லுகிறவர்களாகவும் காணப்பட வேண்டும். ஒரு மனிதன் ஒரு வியாபாரத்தை தொடங்குகிறானே என்று சொன்னால், அவன் மிகவும் கரிசனையோடும் குறிக்கோள்களோடும் என்ன செய்ய வேண்டும் என்கிறதான எல்லா முன் பிளானோடும் கூட அதை செய்கிறவராக இருப்பார். எந்த ஒரு பிளானுமே இல்லாதபடிக்கு செய்கிறதான போது அவன் தோல்வி அடைகிறவனாக இருப்பான். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் நாம் முன்பதாகவே பிளான் இட வேண்டியது மிகவும் அவசியம். என்ன பிளான் என்று சொன்னால், என்னுடைய தேவ பக்தியை நாம் காத்துக்கொள்ள வேண்டும், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும், இந்த தேவனுக்காக ஏதாவது செய்ய வேண்டும், தேவனுக்காக எழும்ப வேண்டும் என்று சொல்லி நாம் காணப்படுகிறதான போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிக பெரிதான மாற்றத்தை உருவாக்குகிறவராக காணப்படுகிறார்.
எனவே நம்முடைய வாழ்க்கையை தேவனுடைய சமூகத்தில் கொடுத்து நாம் ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டும், ஆண்டவரே உமக்கென்று வாழ உதவி செய்யுங்க. உலகத்தை நான் நேசித்தது போதும், உலகத்தை பிரியப்படுத்தினது போதும், உலகத்தோடு கூட ஓடினது போதும், உம்மோடு கூட வாழ உதவி செய்யுங்க. உமக்காக வளர உதவி செய்யுங்க. உமக்காக எதையாவது செய்கிறதற்கான கிருபைகளையும் தாழ்ந்துகளையும் தாங்க என்று சொல்லி தேவனிடத்தில் கேட்கும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறவராக இருக்கிறார். எனவே இந்த நாளிலே உங்களுடைய சூழ்நிலைகள் எனக்கு தெரியாது, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களிடத்திலே பார்த்து உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையை சோதித்து பார் என்று சொன்னால், உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையிலே எந்த விதமான கட்டத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்கிறதை நீங்கள் சோதித்து பாருங்கள் என்கிறதான கேள்வியை உங்களுக்குள்ளதாக கேட்டு நிதானித்து அறியுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை, தேவ பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்யட்டும். ஆமென். ஆமென். God bless you.